எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி அப்படிலாம் நான் பாடி சொல்ல மாட்டேன். பாத்தீங்களா? ஏன்னா இப்படி ஆரம்பிச்சுட்டு எங்கே நிம்மதி எங்கே பாடிட்டு அப்படி நான் சொல்ல மாட்டேன் கடைசியா. ஏன்னா எங்க குடும்பத்துல மட்டும் இல்ல, எல்லோருடைய குடும்பத்திலும் நிம்மதி நிலைத்து கிடைக்கின்றது, இருக்கின்றது. குடும்பத்துல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, ஐப்பசி பங்குனிலாம் லாலலா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை, லாலலா லாலலா, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இதில் ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம், அன்பின் ஆலயம், ஆலயம், அன்பின் ஆலயம். ஆமாங்க ஐயா, அன்பின் ஆலயம் தான். நடுவர்களே, எங்கள் குடும்பம் தான் அன்பு குடியிருக்கும் ஆலயம். நம் அனைவரின் குடும்பம் தான் அன்பு நிறைந்திருக்கும் ஆலயம் என்று சொல்ல வந்திருக்கின்றேன். அன்போட இருக்கிறத குடும்பம், அதான் ஆலயம் சொல்ல வந்திருக்கீங்க. கோவில் மட்டும் இல்லங்க, அன்பு குடிகொண்ட ஒவ்வொரு இல்லமும் ஆலயம் தாங்க. அன்போட இருந்தா அது ஆலயம். அன்பு குடிகொண்ட எல்லோர் வீட்டிலும் ஆனந்தம் நிலைத்திருக்கும். அன்போட இருந்தா அது ஆலயம். ஆமா, அம்போட இருந்தா அது கோயிலை தெரிஞ்சு ஓடி ஓடி வருவாங்க. கோயிலை தெரிஞ்சு ஓடி ஓடி வருவாங்க. அம்போட இருந்தா இல்ல, கோர்ட்டுக்கு முதல்ல ஓடுவாங்க, காவல் நிலையத்தை தேடி ஓடுவாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா மனைவி மக்களோட அன்பா பண்பா பாசமா நேசமா ஒற்றுமையா இருந்த ஒண்ணுமே வராது, நிம்மதியே வரும். இப்படிதான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவ்வளோ என்ன மனைவிகளோட சொல்லிட்டாரு. ஒரு மனைவி வச்சுக்கிட்டே முடியல, மனைவிகளோட எங்கடா நிம்மதி இருக்க அப்படின்ட்டாரு. அதை விட்டு புட்டு எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. எங்கேயும் இல்லன்னு சொல்லி கதிரை சத்தத்தை பார்த்து கையை காட்டுறீங்க, அங்கே ஏதோ நிம்மதி இருக்கா அப்படின்னு இந்த எதிர்கட்சிக்காரங்க பாட வந்திருக்காங்க, பேச வந்துட்டாங்க. அப்படியா? எதிர் எண்ணிருக்காங்க. சாரி, இந்த எலெக்ஷன் டயத்துல மைண்ட்ல ஃபுல்லா வைப்ரேஷன் எதிர்கட்சி எதிர்கட்சின்னு வந்ததுனால சொல்றேன். எதிர்கட்சி சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமா, 4ஆம் தேதி எந்த கட்சின்னு தெரியும். கோவிலை நோக்கி படையெடுப்பது இவங்க எனக்கு என்னமோ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நடுவர்களே. கோவிலை நோக்கி. ஆமா, உலகிலேயே குடும்பம் ஒன்றில் தான் நடுவர்களே அன்பு பாசம் நேசம் எல்லாமே புதைந்திருக்கிறது.